ஒன்றும் இல்லை. இப்போ குரு பகவானா என்ன? நகை, பொன், பொருள், ஒழுக்கம். ஒரு 10 பேருக்கு போதும்னு சொல்றாங்க. நம்ம ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷத்தையும் குரு பகவான் பார்த்துட்டா தோஷமே கிடையாது. பயங்கரமான கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க மீனராசியில் இருக்கும். பயங்கரமான அறிவான குணம் கண்டிப்பா உண்டு மீனத்துல பொறுத்தவரை. நவம்பர் மாசத்துல இருந்து எடுத்துக்கங்க. மருத்துவ செலவு, விரைய செலவு, கால் வலி, ஏதாச்சும் ஒரு பெயின், உடம்புல செலவு, இல்லை வீடுக்கு இடத்துல வண்டி வாங்குற செலவு, குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு, வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்றது, நிறைய ஒரு தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க. யாருடைய ஜாதக குரு நல்லாலே நான் சொன்ன விஷயத்தை கேட்டு பாருங்க, கண்டிப்பா இருக்கும். இடம், வீடு, வண்டி, வாகனம், சொகுசுகாரு, சொகுசு மேல ஏதோ வாங்கணும் இல்லை விற்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் பாருங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. எப்படி வேலை வச்சு நல்ல ஒரு அணுகணும், அதுவும் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் கண்டிப்பா தெரியும். இங்கே வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் தெரியும். ஒரு ஏன் ப்ரொமோஷன் தெரியும், ஸ்டேட்டா பாருங்க. ஒரு நேரம் 12ஆம் இடத்தை வெளிநாட்டு சனத்தை பாக்குறாரு. இப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை வச்சு ஒரு பெரிய ஒரு பொசிஷன் போக போறீங்கன்னு அர்த்தம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரம தஸ்மை குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இது முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் யோகம். ஏன்னா நகை, பணம், பொன், பொருள் ஆசையை காட்டக்கூடிய குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை இருக்கா இல்லையா? உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு இப்ப குரு நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க வரிச்சு பாருங்க, நல்ல வெற்றி வரும். ஏன்னா 4 மாசம் குரு பின்னோக்கி நகர்ந்து சென்றார். அதாவது வக்ரனா சூரியனோட கதிர்வீச்சுல சுலவா போறதான் வக்ரமான காலம். 4 மாசம் 121 நாட்கள் உங்க வாழ்க்கையில தடங்களை சந்திச்சீங்களா? எல்லாருமே பாருங்க, கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப குரு நல்ல யோகத்துல, அவரு சொந்த சுய சாரத்துல. அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 12வது ராசி மீன ராசி. பயங்கரமான கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க மீனராசியில் இருக்கும். பயங்கரமான அறிவான குணம் கண்டிப்பா உண்டு மீனத்துல பொறுத்தவரை. எப்படி? இவங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க மீனராசிக்காரங்க. ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், திறமையான குணம் எல்லாமே பாருங்க. நீங்க மீனராசியில் எடுத்து பாருங்க, கண்டிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமா அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் வேலை செய்ய போகுது? எப்படி? எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் வேலை செய்வது? உங்களுடைய ராசி அதிபதி, ஏன் நான் சொல்றேன் ஜாக்பாட்னா, உங்களுடைய ராசி அதிபதி நல்லா இயல்பு நிலைக்கு சூப்பரா போறாரு. இது நாள் வரைக்கும் அவர் பின்னோக்கி நகர்ந்து போனார். இப்ப முன்னோக்கி நகர்ந்து நல்ல வக்ர நிவர்த்தியாகி மார்ச் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பவர்ஃபுல்லா வேலை செய்கிறார். அப்ப இந்த வீடியோ நீங்க பார்க்கணுமா பார்க்க கூடாதா? பார்க்கணும்ல, பவர்ஃபுல்லா பார்க்கணும்ல. அதுக்கான பதிவு தான் இது. நல்லா பார்த்துக்கணும். நீங்க மீன ராசியா இருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்திருப்பீங்க. ஆனா ஜாதக பிரகாரம் லக்னம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லக்னத்துல தனியா பிறந்திருப்பீங்க. அதான் பிறந்த நேரம் சொல்லுவாங்கல்ல. இவன் பிறந்த நேரம் தான் நான் டாப்ல போனேன்பாங்க. ஒவ்வொருத்தருடைய மனிதனுமே சரி, இந்த கலியுகத்துல பிறந்தா ஒவ்வொருத்தருமே ஒரு கர்மால பிறந்திருக்கும். அதுதான் திசா புத்திங்கிறது. அப்ப ஜாதக ரீதியில நீங்க ராசி மீன ராசியா இருக்கலாம். ஆனா லக்னம் யாராலையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு பிறந்த நேரம் தான் அது தீர்மானம் பண்ணும். இந்த லக்னத்துக்கு ஒண்ணும் இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. அது குரு உங்க லக்னத்துக்கு நல்லா வரா கெட்ட வரா, இதை மட்டும் நீங்க செக் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் மீனராசியை சொல்றீங்களே, உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறோம், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப என்ன நம்ம கர்மால பிறந்துருவோம், இதை கண்டுபிடிக்கணும். எப்படி? இது ஒரு பொது பலன் எடுத்துக்கணும். உங்க ஜாதக பிரகாரம், உங்க லக்ன பிரகாரம் எந்த கிரகம் யோகமா இருக்கு, எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது, இதை கரெக்டா மூவ் பண்ணி போனவே கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோலையும் என்ன சொல்றோம், பொதுப்பலன் நம்ம மீனராசியில சொல்றோம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துறீங்க. ஏன்னா இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்லை. இப்ப குரு பகவானா என்ன? நகை, பொன், பொருள், ஒழுக்கம்,
ஒரு 10 பேருக்கு போதனை சொல்றாங்க. நம்ம ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷத்தையும் குரு பகவான் பார்த்துட்டா தோஷமே கிடையாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது எல்லாரும் சொல்றதான், குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குரு தான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்த வளர்ச்சியா கொண்டு போகக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான். எந்த கிரகத்துக்கும் அந்த பவர் கிடையாது. ஆனா இந்த குருக்கு மட்டும் பவர் உண்டு. நம்ம எப்படிப்பட்ட பாவம் பண்ணாலும் சரி அந்த பாவத்தை இந்த குரு பார்த்துட்டாரா அந்த பாவம் கிடையாது. அதனாலதான் குரு ஜாதகத்தை நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும். அதனாலதான் இந்த வீடியோ நான் முழுக்க முழுக்க பதிவு செய்றேன். ஏன்னா குருபவன் நல்லா இருந்தா நல்ல யோகத்தை கண்டிப்பா அள்ளி கொடுத்துருவாரு. அப்ப ஜாதகரீதி எல்லாருமே குருபவன் எப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா குரு உங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி. அடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், ஒழுக்கம் எல்லாமே குரு தான். அப்ப ஜாதகத்துல குரு எப்படி இருக்கணும்? செம்மையா சூப்பரா நல்லா இருக்கணும். தொழிலுக்கு அவர் தான், உங்க ஆயுளுக்கு அவர் தான், உடலுக்கு அவர் தான், எல்லாமே குரு தான். அவர் போய் எங்க இருந்தாரு? 4ஆம் இடத்துல போய் இருந்தாரு. 4ல குரு என்ன பண்ணுச்சு? செலவை கொடுத்துச்சு. எப்படி? ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில ஜென்ம சனி போகுது. இதையும் நம்ம கவனிக்கணும். இப்படி 7.5 சனியில ஜென்ம சனி போனுச்சு. அடுத்து பாருங்க குரு 4ஆம் இடத்துல தான் செலவை கொடுத்துச்சு. யாருக்கு ஜாதகத்துல குரு நல்லா இல்லையா அதிகமா வரவை விட செலவு நிறைய இருந்துச்சு. அதுவும் இந்த 4 மாசம் நவம்பர் மாசத்துல இருந்து எடுத்துக்கங்க. மருத்துவ செலவு, விரைய செலவு, கால் வலி, ஏதாச்சும் ஒரு பெயின், உடம்புல செலவு, இல்லை வீடுக்கு இடத்துல வண்டி வாகன செலவு, குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு, வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்றது, நிறைய ஒரு தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க. யாருடைய ஜாதகத்துல குரு நல்லாலே நான் சொன்ன விஷயத்தை கேட்டு பாருங்க, கண்டிப்பா இருக்கும். வேலையை விட்டுட்டேன், வேலை இல்லாம நவம்பர் மாசத்துல இருக்கிறேன், வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, படிப்புகள் தடையா இருக்கு, இது மாதிரி நிறைய ஒரு தடங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமா கேளுங்க மீனராசியை பொறுத்தவரை. ஆமா, தலையாட்டுவார். அவ்வளவு விஷயத்த சந்திச்சாங்க மீனராசிக்காரங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த மீனராசிக்காரங்க. இப்ப என்ன காரணம் தெரியுமா? அதான் சொல்லல, முன்னோக்கி நம்ம ஒருத்தரை முன்னாடி ஸ்ட்ரெயிட்டா பாக்குறதுக்கும் சும்மா சைட்ல திரும்பி பார்க்கறதும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப குரு அக்ர நிவர்த்தி எங்கெல்லாம் பாக்குறோம் அந்த இடத்த வளர்த்து நான் சொல்லிட்டேன். வளர்க்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். ஸ்ட்ரெயிட்டா அவர் எங்கே பாக்குறாருன்னா உங்களுக்கு கெட்ட விஷயத்தை 8ஆம் இடத்தை பார்த்து சரி பண்ணி விடுறாரு. உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையும் சரி, உங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாச்சும் இடம் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ண போறாருன்னு அர்த்தம். இப்ப ஒண்ணுல நீண்ட நாள் ரொம்ப நாள் வழக்கு போயிட்டு இருக்கு. அப்பா சொத்து, அம்மா சொத்து, ஏதோ தாய் வழி சொத்துல ஒரு இடத்த விற்க முடியல, பூமி விற்க முடியல, ஏதோ நான் இடத்த விற்கலான்னு பாக்குறேன், என்னால முடியலன்னு சொல்லி ஒரு வருத்தமா இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே இடம் பூமியை வித்துட்டு நல்லா காசு பணம் பார்க்க போறீங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம், சொகுசு காரு, சொகுசு போல ஏதோ வாங்கணும் இல்ல விற்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் பாருங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்க ஜாதகத்துல அதுக்கான திசாபுத்திரம் தான் கண்டிப்பா நடக்கும். வெளிநாடு, வெளியூர் போவீங்க, வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன். வேலை கிடைக்காத வரைக்கும் வேலை உத்தியோகம் சூப்பரா கிடைக்கும். நல்ல அனுகூலமான வேலை, நல்லா ஒரு வெற்றிகரமான வேலை கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. இதை எழுதியே வச்சுக்கோங்க. எப்படி வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலம், அதுவும் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் கண்டிப்பா தெரியும். இங்கே வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் தெரியும். ஒரு ஏன் ப்ரொமோஷன் தெரியும்? ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, ஒரு நேரம் 12ஆம் இடத்த வெளிநாட்டு சார்ந்த பாக்குறாரு. இப்ப வெளிநாடு, வெளியூர்ல வேலை உத்தியோகம் ஒரு பெரிய ஒரு பொசிஷன் போக போறீங்கன்னு அர்த்தம். இதுதான் காரணம். காரணம் என்னன்னு சொல்லலை. 4ஆம் இடத்துக்கு கூட அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறது. புதுசா தொழில் பண்ண ஆசை இருக்கா? சனி பகவான் நல்லா இருந்தா மட்டும் தொழில உள்ள வைங்கலாம் வைக்காதீங்க. ஜென்ம சனி போயிட்டு இருக்கு உங்களுக்கு. சனி நல்லா இருந்தா இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் திருமணம் நடக்காதவங்களாம் திருமண ஸ்தானம் சூப்பரா இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். குரு கண்டிப்பா நல்ல வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். கண்டிப்பா நல்ல காரியத்தை பண்ண வைப்பார். குடும்பத்துல ஒரு சுப செலவு பண்ண வைப்பார். குழந்தை பாக்கியம், திருமணம் ரெண்டுக்கும் ஓகே, ரைட். வெளிநாடு, வெளியூர் ரைட். திடீர் லாட்ரி யோகம் சூப்பர். நான் ஓப்பனா சொல்றேன், திடீர் லாட்ரி யோகம் சூப்பர். ஜாதக ரீதியில உங்க லக்ன நான் சொன்னல பிறந்த நேரத்தை இப்ப எடுக்கணும். நீங்க அதை எடுத்து எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த லாட்ரியா நம்பர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிருவோம். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அரசாங்க சம்பந்தமா எக்ஸாம் எழுதான் ரிசல்ட் நல்லா இருக்கும். மெயினா உடம்பு உபாதை, மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிட்டீங்க. நிறைய பேருக்கு பாருங்க இந்த இதய சம்பந்த தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்துருப்பாருங்க. கால் வலி, இது மாதிரி பெயின் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இனிமே இருக்காது. அவர் நல்லா பலமாயிட்டாரு, அவ்வளவுதான் முடிச்சு. அதே மாதிரி பாருங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கணும், ஐடிஎஃப்ல உள்ளவங்க, கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் துறை, நெருப்பு சார்ந்த வேலைலாம் சூப்பரா இருக்கும். இப்ப எதையுமே நான் கெட்டது நான் சொல்ல வரல. ஏன்னா குரு உங்களுக்கு பலமா இருக்காது, உங்களுக்கு சாதகமா இருக்காது. நீங்க யூஸ் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்றேன். எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு யூஸ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதுக்கான ஒரு பதிவு தான் சொல்றத தவிர வேற ஒன்றும் காரணம் கிடையாது.
ஏன்னா நல்ல விஷயம் வரும்போது கண்டிப்பா நல்லதை எடுத்து கொண்டு போங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எப்படி அதை கொண்டு எப்படி ஜெயிக்கணும் பாருங்க. எல்லாருமே பயந்து ஒதுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க வீடியோ தொடர்ச்சியா போறேன், எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்போ உங்க ஜாதகம் செக் பண்ணுங்க. நம்ம என்ன கர்மால பிறந்திருக்கோம், இதை கண்டிப்பா பார்த்து மூவ் பண்ணி அடிங்க, கண்டிப்பா முடியும். நிறைய பேர் பாருங்க திருக்கணித முறையை எனக்கு ஜாதகம் எழுதி கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்க ஊர், சொந்த ஊர் நேர பிரகாரம் ஒவ்வொரு ஊர்லயும் சூரியன் முன்ன பின்ன ஒதுக்கி பார்த்துருப்பீங்க. திருக்கணிதம் வாக்கியம் 2 முறை இருக்கு. திருக்கணிதம் நம்ம ஜாதகம் கைப்பட எழுதி கொடுக்கணும். எல்லாரும் நிறைய பேர் கேட்கறது என்ன, இப்படி கைப்பட ஜாதகம் எழுதி தருவீங்களா? கண்டிப்பா நம்ம கைப்பட எழுதி கொடுக்கணும். அதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரே நோட்ல 2-3 ஜாதகம் இருக்கக்கூடாது. ஒரே நோட், ஒருத்தர் ஜாதகம் ஒரு நோட்ல இருக்கணும். அதையும் தாண்டி இதுல மெயினா பாத்துக்கோங்க, உங்க ஜாதக நோட்ல பாருங்க, ராசி கட்டம் நவாம்சம் கட்டம் இருக்கும். அது எப்படின்னா வேற வேற நோட் தாள்ல இருக்கணும். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கக்கூடாது. அதுவே ஒரு சரியான ஒரு பலனை கொடுக்காது. அதுக்கான ப்ராசஸை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் என்ன வரும், அதுல புரட்டாதி நட்சத்திரம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், சூப்பரா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து நூலா போயிட்டீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நவம்பர் மாதம் சரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லை. இப்ப நல்ல விஷயம் வரப்போகுது. வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க. ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் கண்டிப்பா நடக்கும். அது சுப செலவு பண்ணீங்க, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. ஆசிரியர், பேங்க்ல வேலை பார்க்கணும், ஷேர் மார்க்கெட், கமிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து புரட்டாதி அப்புறம் உத்திரட்டாதி நல்லா உழைக்கக்கூடிய திறமை பயங்கரமா இருக்கும். கடுமையா உழைப்பீங்க. 24 மணி உழைக்க சொல்லலாம் ரெடி. இனிமேதான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு இந்த உத்திரட்டாதி நல்லா உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா உண்டு. கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இரும்பு சார்ந்த வேலை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாம் வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கும். இப்ப நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அடுத்து ரேவதி நட்சத்திரம் பயங்கரமான புத்திசால குணம், அறிவான குணம், நல்ல ஒரு பிரைன் சார்பா வேலை செய்யும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. ரேவதி நட்சத்திரம் எல்லாத்துக்கும் சொல்றேன், டைம் பக்கவா இருக்கு. படிப்பு, கல்வி, தொழில், அரசாங்க வேலை, வெளிநாடு, வெளியூர், கமிஷன் வியாபாரம், ஐடிஎஃப், பேங்க் வேலை போகிற எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமே. ஆனால் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி கொஞ்சம் பார்த்து போங்க. ஜாமீன் போட கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த கால நேரம் மட்டும். உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன். வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.